என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு நன்மை செய்வேன். இன்றைக்கி உனக்கு என்ன நன்மை வேணும்? ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்துருக்கல, இன்றைக்கி இது நடக்கணும், இந்த காரியம் ஜெயமாகணும், இந்த காரியம் வாய்க்கணும், இந்த நாள் ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவீங்க. திருப்தியாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம், அரைகுறையாக அல்ல. இந்த நாள் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும். அதுக்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினது, பாடுபட்டது எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. என் பிள்ளைகளே, என் ஜனங்களே, நான் உங்களை திருப்தி ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அவருடைய ஜனோன்னு சொல்கிற மாதிரி நம்ம இருக்கிறோமா? அவர் என் கூட இருக்கிறார், நம்முடைய பிள்ளை தான், நான் இயேசுக்கென்று என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா?